أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم அளவற்ற அருளாளனும் நிகரில்லா பேரன்புடையோனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரை போற்றி புகழ்ந்து ஆரம்பிக்கிறேன். அல்லாஹ்வினுடைய அருளும் கிருபையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள், சஹாபாக்கள், ஏனைய இந்த சபையிலே பங்கெடுத்திருக்கிற என் மீதும் உங்கள் மீதும், என்னுடைய உங்களுடைய தாய் தந்தை, என்னுடைய உங்களுடைய குடும்பத்தினர் மீதும், நமது குடும்பத்தில் நண்பர்களில் வாழ்ந்து மண்ணறைகளில் இருப்பவர்கள் மீதும் அல்லாஹ்வின் கருணையும் மன்னிப்பும் என்றென்றும் நிலவட்டுமாக. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, பெரியோர்களே, தாய்மார்களே, அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹுடைய மாபெரும் கருணையால் இறைவனை நினைவு கூறக்கூடிய ஒரு சபையிலே என்னையும் உங்களையும் அல்லாஹ் பங்கெடுக்க வைத்தானே, அதற்காகவே நம் ஆள் மனதிலே இருந்து சொல்ல வேண்டும் அல்ஹம்துலில்லாஹ். அன்பானவர்களே, சில உபதேசங்கள், சில சந்தர்ப்பங்கள் நாம் செய்துத்தான் ஆக வேண்டும். ஒவ்வொரு நேரத்திலேயும் ஒரு விதமான தலைப்புகள் வழங்கப்படும். இப்போது நாம் எல்லாம் முஹர்ரம் மாதத்தை அடைந்திருக்கிறோம். முஹர்ரம் மாதத்தை அடைந்திருக்கிற இந்த நேரம், அந்த மாதத்தினுடைய சிறப்புகள் என்ன, அந்த முஹர்ரம் ஹிஜ்ரியினுடைய அடையாளங்கள் என்ன, ஹிஜ்ரியினுடைய அந்த கேலண்டர் உருவான வரலாறுகள் என்ன, ஹிஜ்ரத் என்றால் என்ன, அந்த ஹிஜ்ரத்தின் மூலமாக நாம் பெற வேண்டிய படிப்பினைகள் என்ன என்பதையெல்லாம் இந்த துவக்க நேரத்தில் இருக்கிற சந்தர்ப்பத்தில் நிச்சயமாக நானும் நீங்களும் படிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அன்பானவர்களே, தலைப்பிற்குள் செல்வதற்கு முன்னால் காலையிலிருந்தே நாம் பார்க்கிறோம், நிறைய ஸ்டேட்டஸ், நிறைய வாட்ஸ்அப் மெசேஜில் எல்லாம் ஹாப்பி இஸ்லாமிக் நியூ இயர் என்பதாக மக்கள் ஷேர் செய்து கொண்டு இருக்கிறார்கள். இது இஸ்லாமிக் நியூ இயர் தானே, இதில் என்ன தவறு இருக்குது? அவங்க ஃபோட்டோஸை போட்டு அவங்களுடைய வாழ்த்து சொல்கிற மாதிரி ஒரு பிக்சரை சில பேர் அனுப்புகிறாங்க, சில பேர் வீடியோஸ் அனுப்புகிறாங்க. மார்க்கத்தில் இதெல்லாம் என்னங்க பெரிய தப்பு இல்லையே. கேட்டால் ஏங்க இதெல்லாம் அனுப்புறீங்கன்னா அவங்க பதில் அப்படிதான். அப்படியானால் யோசித்து பாருங்கள் அன்பானவர்கள், நாம் நன்றாக விளங்கி கொள்ள வேண்டும். இஸ்லாமிக் நியூ இயரை அதை அடையாளப்படுத்தி அது ஒரு இருக்கக்கூடிய ஆண்டுகளில் இன்னொரு ஆண்டு, அவ்வளவுதான். எப்படி ஆங்கில புத்தாண்டோ தமிழ் புத்தாண்டு, அதே மாதிரி தான் அரபிக் புத்தாண்டாக இருந்தாலும் அதை நாம் ஒரு கணமாக கடக்கிறோம், அவ்வளவுதான். அதற்காக இஸ்லாமிக் நியூ இயர் என்கிற பெயரால் அதை வாழ்த்து செய்தியாக பகிர்வதும், ஏனென்றால் அந்த செய்திகளை பகிர்வதால் அந்த ஆண்டே எங்களுக்கு பரக்கத்தாக மாறும், ஒரு வாழ்த்தைத்தானே பகிர்கிறோம் என்றெல்லாம் சொல்லக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். ஆனால் இதுவும் பிற சமுதாய கலாச்சாரம் தான். மன் தஷப்பஹ பி கௌமின், பிற சமுதாய கலாச்சாரத்தை நீங்கள் பின்பற்றினால் நீங்களும் அவர்களை சார்ந்தவர்கள் தான். அப்படியானால் இந்த நிலையை நாம் கண்டிப்பாக விளங்கிக் கொள்ள வேண்டும். நமக்கு கொண்டாட்டத்திற்குரிய வாழ்த்துக்களை பரிமாறிக்கொள்ள வேண்டிய நாட்கள் 2 ஈத் தான், 2 பெருநாட்கள் மட்டும்தான். அதை நாம் கவனத்திலே வைத்து மற்ற எந்த நாளாக இருந்தால், என் அம்மாலே மதர்ஸ் டேங்கிறாங்க, மதர்ஸ் டேக்கு அன்னைக்குன்னு ஒரு ஸ்டேட்டஸ் வைக்கிறாங்க, ஃபாதர்ஸ் டேக்கு ஒரு ஸ்டேட்டஸை வைக்கிறாங்க, அந்த நாளை தனிமைப்படுத்தி பேசிக்கொள்கிறார்கள். இதெல்லாம் இஸ்லாத்தில் இருக்கா என்றால் நிச்சயமாக இல்லை. அதை நாம் கவனமாக விளங்கிக் கொள்ள வேண்டும். நாம் எல்லாம் இப்போது ஹிஜ்ரி 1447வது ஆண்டில் அடி எடுத்து வைத்திருக்கிறோம் இல்லையா? 46 முடிஞ்சு 1447 தானே? கரெக்டாக தானே சொல்கிறேன்? அப்போ இந்த புத்தாண்டில் நாம் எல்லாம் அடி எடுத்து வைத்திருக்கிறோம். புதிய ஆண்டு, அவ்வளவுதான். புத்தாண்டு என்றால் புதிய ஆண்டு, பழைய ஆண்டு முடிஞ்சு புதிய ஆண்டில் நாம் இருக்கிறோம். அப்படியானால் தோழர்களே, பெரியோர்களே, இந்த ஹிஜ்ரி தான் 1447. அப்ப ஹிஜ்ரத் நடந்து இத்தனை ஆண்டுகள் ஆகியிருக்கிறது. அப்ப இங்க நல்லா நீங்க விளங்கிக்க வேண்டும் வரலாற்று செய்திகளை. இந்த இஸ்லாமிக் கேலண்டர் உருவான தகவல்கள் எல்லாம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கும்போது, ஆரம்ப நேரம் என்ன செஞ்சாங்க? ஆமுல் ஃபீல், யானை ஆண்டைத்தான் அடையாளப்படுத்தி கொண்டு வந்தார்கள். எது நடந்தாலும் யானை ஆண்டுக்கு முன்னால், யானை ஆண்டுக்கு பின்னால், யானை ஆண்டுக்கு ஒரு ஆண்டுக்கு பிறகு, இப்படிலாம் தான் அடையாளப்படுத்தி கொண்டே வந்தாங்க. ஏன்னா பெரிய ஒரு வெற்றியா இல்லையா? ஆப்ரஹாம் என்பவன் காபத்துல்லாவை இடிக்க வரும்போது அல்லாஹ் காப்பாற்றிய வரலாறு படித்திருக்கிறோம். அப்படியான அந்த சூழலிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பிறப்பு, அவங்களுடைய நபித்துவம் வந்த பிறகு பல வரலாறுகள் என்ன செய்வாங்க? நபித்துவத்துக்கு முன்னால், நபித்துவத்துக்கு பின்னால், இப்படியாகத்தான் மக்கள் பதிவு செய்து கொண்டிருந்தார்கள். அடுத்து பத்ருடைய யுத்தம் நடந்தது. பத்ருடைய அந்த போர்க்களத்தில் எடுத்துக்கொண்டால் எல்லாரும் என்ன செஞ்சாங்க? அதுக்கு பிறகு பத்ருக்கு முன்னால், பத்ருக்கு பின்னால், இப்படியே பெருமானார் மௌத்து வரைக்கும் முக்கியமான சம்பவங்களை அடையாளப்படுத்தியே ஆங்காங்கே வரலாறுகள் எழுதி வைக்கப்பட்டது. ஆனால் குறிப்பிட்டு இன்னைக்கு சொல்கிறோமே 1447ன்னு, அப்படி ஒரு சரியான ஆண்டு துவக்கமோ சரியான ஒரு வரலாறோ இல்லாமல் தான் இருந்த ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் காலம் வரைக்கும், அபூபக்கர் ரலியல்லாஹு ஆட்சி காலம் வரைக்கும், உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலத்திலே தான் மக்கள் எல்லாம் உட்கார்ந்து பேசுகிறாங்க, நமக்குன்னு ஒரு இஸ்லாமிக் இயர் இருந்தால் நல்லா இருக்குமே,
அதை அடையாளப்படுத்திக் கொள்ள, வரலாற்றுகளை எழுதி வைக்க ஒரு கன்ஃபியூஸ் இல்லாத ஒரு சூழலாக இருக்குமே, அப்படி நாங்கள் ஏன் ஒரு முடிவு எடுக்கக்கூடாது? அப்போ உமர் ரலியல்லாஹு தயங்குறாங்க. எப்படி அபூபக்கர் ரலியல்லாஹு தயங்கினாங்க? குர்ஆனை தொகுக்க வேண்டும் என்று உமர் ரலியல்லாஹு செய்தியை கொண்டு வரும்போது, அண்ணலம் பெருமானார் செய்திடாத ஒன்றை நான் எப்படி செய்ய முடியும்? எப்படி 2 அட்டைக்குள் குர்ஆனை கொண்டு வர முடியும்? அது வேண்டாம் என்று அவர் தட்டி கழித்தார். பிறகு மக்கள் எல்லாம் சொல்லுகிற நேரம், ஹாஃபில் எல்லாம் இல்லாமல் போறாங்க, கண்டிப்பாக நம்ம தொகுக்க வேண்டும் என்ற நிலைக்கு பிறகு அவர் அதை ஒப்புக்கொண்டார். அதே மாதிரி தான் உமர் ரலியல்லாஹு, என்ன பெருமானார் காலத்திலும் இல்லை, ஏதோ அபூபக்கர் ஆட்சி காலத்திலும் இப்படி எல்லாம் ஒண்ணுமே இல்லை, இது வரலாறு அப்படி பதிவு செய்தார்கள் தான், அப்படியே இருக்கட்டுமே. எல்லாரும் ஊந்துக்கூடிய நேரம், ஆர்வப்படுத்திய நேரம், சரி ஒரு வரலாற்று செய்தியை நம்ம அடையாளப்படுத்துவோம். ஏதாவது ஒரு வரலாறு செய்தி, வரலாற்றிலே எல்லாருமே முக்கியத்துவப்படுத்தக்கூடிய ஒரு செய்தி, அந்த செய்தியை முக்கியமாக வைத்து அதை ஆரம்ப ஆண்டாக நாம் எடுத்துக்கொள்ளலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆலோசனை கூட்டத்தில் உமர் ரலியல்லாஹு ஆட்சி காலத்தில் தான் அமர்கிறார்கள். அப்படி அமரக்கூடிய அந்த நேரத்தில் எல்லாரும் சொல்ற பதில் என்ன? பெருமானாருடைய அந்த நபித்துவத்தை எடுத்துக்கொள்வோம், அந்த ஆண்டை முதல் ஆண்டாக எடுத்துக்கலாம், அல்லது பத்ருடைய போர், இப்படி எல்லா விதமான முக்கியமான நிகழ்வுகளை எல்லாம் சொல்கிறார்கள். ஆனால் உமர் ரலியல்லாஹு எழும்புகிறார்கள், தோழர்களே எத்தனை வரலாறுகளை எல்லாம் நீங்க பதிவு செஞ்சீங்க, ஆனால் ஹிஜ்ரத்தை மறந்து விட்டீர்களா? என்ன ஹிஜ்ரத் என்கிற அந்த பயணம் எப்படியான ஒரு பயணமாக அது இருக்கிறது? அந்த ஹிஜ்ரத் பயணம் என்பது வரலாற்றில் எந்த அளவிற்கு மனிதனுடைய தியாகங்கள், சஹாபாக்களுடைய அர்ப்பணிப்பால் நிறைந்த ஒரு பயணம். அந்த ஹிஜ்ரத்தை அடையாளப்படுத்தி நாம் என்ன செய்யலாம்? வரலாறுகளை நோட் பண்ணலாம். அப்போ அந்த ஹிஜ்ரத் என்ன செய்வோம்? சரியாக நாம அந்த ஆண்டை முதல் ஆண்டாக எடுத்துக்கொள்ளலாம் அப்படிங்கிற அந்த அடிப்படையில் அந்த மஷூராவில் ஒரு முடிவு எடுக்கப்படுகிறது. அப்போ ஹிஜ்ரி நடந்து அவங்க ஆலோசனை பண்ணும்போது எத்தனை ஆண்டு ஆகி போச்சு? பெருமானாரே ஹிஜ்ரி 10 தானே மௌத்தானாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அது ஒரு 2.5 வருஷம் இருக்கிறாங்க. ஒரு 13-14 ஆண்டுகளில் இருக்கும்போது தான் ஹிஜ்ரத்தை என்ன செய்கிறாங்க? அவங்க அடையாளப்படுத்துகிறாங்க. நம்ம ஹிஜ்ரி 14 அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். அப்படி தொகுக்கப்பட்ட, அப்படி விவாதிக்கப்பட்டு ஆரம்பிக்கப்பட்டது தான் இந்த ஹிஜ்ரி ஆண்டினுடைய அந்த அடிப்படை. அப்படி ஹிஜ்ரத்தினுடைய அந்த சஹாபாக்கள் சென்று 1447வது ஆண்டில் நாம் இங்கே இருக்கிறோம். இதுதான் இந்த ஹிஜ்ரி கேலண்டர் உருவாகிய முக்கியமான அடிப்படை வரலாறு. அன்பானவர்களே, இந்த ஹிஜ்ரத்தை இவ்வளவு வரலாறுகள் இருக்கும்போது ஏன் ஹிஜ்ரத்தை அடையாளப்படுத்துகிறார்கள்? அந்த ஹிஜ்ரத்தினுடைய முக்கியமான நோக்கம் என்ன? அதிலே நாம் நிறைய பாடங்கள் நாம் படிக்க இருக்கிறோம். சுப்ஹானல்லாஹ். இந்த ஹிஜ்ரத் என்றால் என்ன? ஒரு இடத்தை விட்டு இன்னொரு இடத்துக்கு இடம் பெயர் செல்வது, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்வதற்கு தான் ஹிஜ்ரத். அப்போ மக்காவிலே இருந்து அந்த ஈமானிய சொந்தங்கள் மதீனாவுக்கு பயணப்பட்டது தான் ஹிஜ்ரத் என்று வரலாற்றிலே சொல்லுகிறோம். ஆனால் ஒரு லைனில் முடிச்சிட்டோன்னு நினைக்கிறீங்க. அந்த ஹிஜ்ரத்தினுடைய அடிப்படை, ஹிஜ்ரத்தினுடைய அந்த தியாகம் கண்டிப்பாக இந்த ஆரம்ப நாட்களிலே நானும் நினைத்து பார்க்க வேண்டும். பலவிதமான வரலாறுகள் இருந்தால் ஏன் இதை அடையாளப்படுத்துகிறாங்க? அந்த ஹிஜ்ரத் என்பது அப்படியான வலிமிக்க ஒரு பயணம், பல ஈமானிய உறுதியை தரக்கூடிய பயணம், அல்லாஹுடைய நேசத்தை வாங்கி தரக்கூடிய பயணம். அல்லாஹுக்காக இந்த உலகம் துனியா ஒன்றுமே இல்லை, மறுமை அல்லாஹ் வல் ஆখিরাতু கைரு வ அபகா, மறுமை தான் நிரந்தரமான இறுதியான வாழ்க்கை என்கிற அந்த உணர்வை தந்த ஒரு பயணம்தான் அந்த ஹிஜ்ரத்துடைய பயணம். அதனுடைய துவக்கத்தை கேளுங்கள். 13 ஆண்டு கால மக்கா வாழ்க்கை உங்களுக்கு தெரியும். அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கை வரலாறுகள் எல்லாம் அதிகமாக படித்த மக்கள் தான் இங்கே இருப்பீர்கள். அந்த 13 ஆண்டு கால மக்கா வாழ்க்கை என்னென்னவெல்லாம் சித்திரவதைக்கும் கஷ்டங்களுக்கும் ஆளாக்கப்பட்டார்கள். சொல்லிலடங்காத வேதனைகளுக்கும் கஷ்டங்களுக்கும் அவங்க ஆளானாங்க. ஏன்? ஹப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு நேரம் ஓடி வருவார்கள். முதுகெல்லாம் சூடு போடப்பட்ட காயம் இருக்கும், ஆனாலும் ஓடி வருவார்கள். அல்லாஹ்வுடைய தூதரே, எதிரிகள் எங்களுக்கு தரக்கூடிய சோதனைகள் இன்னும் எங்களால் தாங்க முடியவில்லையே என்று ஏங்கி அழுத வரலாறுகள் உண்டு. எங்களுடைய உயிர்கள், பொருளாதாரங்கள் எல்லாம் பறிக்கிறார்கள், அல்லாஹ்வுடைய உதவிக்காக துவா செய்யக்கூடாதா கண்மணி நாயகமே என்று கதறுவார்களாம். இப்படி எல்லாம் கஷ்டப்பட்ட நேரம் ஆரம்பத்தில் ஒரு சில கூட்டம் அபிசீனியாவுக்கு ஹிஜ்ரத் பண்ணி போனாங்க. அது ஒரு சிறிய ஒரு ஹிஜ்ரத்து தான். ஆனால் 13 ஆண்டு கால மக்கா வாழ்க்கையில இனி மக்கால இருந்தால் இன்னும் நமக்கு சிரமம் தான் என்கிற ஒரு சூழல் ஏற்படுகிறது. அப்ப ஏன் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் மதீனாவை சூஸ் பண்றாங்க? எத்தனையோ நகரங்கள் இருந்தால் ஏன் மதீனாவுக்கு போனோம்? அங்கே அல்லாஹ்வுடைய அருளை கொண்டு இஸ்லாமிய சாம்ராஜ்யம் ஓரளவுக்கு வளர்ந்திருந்த ஒரு ஊராக மதீனா மாறி இருந்தது. அதனுடைய அடிப்படை என்ன? ஆரம்ப நேரம் ஒரு 12 பேர் கொண்ட ஒரு குழு மதீனாவிலே இருந்து வருகிறார்கள் மக்காவிற்கு. கூடாரமாக போய் தாவா செய்வார்கள் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நன்றாக யோசித்து பாருங்கள். இந்த மார்க்கத்தினுடைய வளர்ச்சி என்பது எவ்வளவு தியாகத்துக்கு பின்னால், தியாகத்தால் வளர்ந்த மார்க்கம் இஸ்லாம்.
பெருமானார் கூடாரம் கூடாரமாக படிக்கட்டை ஏறி இறங்கணும், அந்த மாதிரி எல்லா இடங்களுக்கும் போய் தாவா செய்வார்கள். அப்படி இந்த மதினத்து மக்களுக்கு ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் இஸ்லாத்தையும் ஈமானையும் இறைவனுடைய வார்த்தைகளையும் சொல்லிக் கொடுக்க அல்லாஹ்வுடைய நாட்டம் அவங்க இஸ்லாத்தை அங்கே ஏற்றுக்கொள்கிறார்கள். அவங்க போய் அடுத்த ஆண்டே ஒரு 72 பேரா வராங்க. இந்த அக்கபா உடன்படிக்கை எல்லாம் நடக்கக்கூடிய செய்தியை நீங்கள் விளங்கி இருப்பீங்க, அதை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ அந்த 72 பேர் என்ன கேட்குறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரை எங்களுக்கு ஒரு தாயை அழைப்பாளரை எங்களுக்கு கொடுங்க, மார்க்கத்தை எடுத்து வைக்கக்கூடிய ஒரு தாய். அப்போ அண்ணலம் பெருமானார் யாரை சூஸ் பண்ணாங்க, கண்ணு தெரியாத அப்துல்லா பின் உம்மி மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு. இரண்டாவது யார், முஸ்அப் பின் உமைர் ரலியல்லாஹு அன்ஹு. இந்த இரண்டு ஒருத்தர் வயதானவர் கண் தெரியாதவர், இன்னொருத்தர் ஆக இளைஞர் 18 வயதுடைய ஒரு இளைஞர். இந்த இருவரை தான் மதீனாவிற்கு தாவா களத்திற்காக பெருமானார் அனுப்புகிறார்கள். மதீனாவிலே ஹிஜ்ரத் செய்கிற அளவுக்கு ஓராண்டிலே மார்க்கத்தை அவங்க எடுத்து வைச்ச செய்தியை நாம் கிதாபுகளில் வரலாற்று கிதாபுகளில் படிக்கிற நேரம் சுபஹானல்லாஹ் நாம் எல்லாம் விளங்குறோம், வெறும் ஆலிம்களுக்கு அல்லது மார்க்கத்தை படித்தவங்களுக்கு தான் இந்த தாவாவினுடைய மார்க்கத்தை எடுத்து வைக்கக்கூடிய நிலை என்று. அப்படி அல்ல. பல்யகு அன்னி வலவ் ஆயா, இங்கே இருக்கிறீர்கள், இன்னைக்கு ஜும்மாவுடைய குதுபா கேட்டிருப்பீர்கள். யாராவது குறைந்த வச்சு உங்கள் வீட்டில் போய் உங்களுடைய மனைவிக்காவது சொல்லியிருப்பீர்களா, இன்னைக்கு இந்த குதுபா செய்தார்கள், இந்த ஆயத்தை ஓதினார்கள், இந்த செய்திகள் எல்லாம் நாங்கள் விளங்கிவிட்டோம் என்று உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லியிருப்பீர்களா? அல்லாஹ் நாடிய மக்களை தவிர தாவா குடும்பத்துக்கு கூட நான் தாவா செய்ய மாட்டேன் என்றால், தெரிந்த மக்களுக்கு கூட தெரிஞ்ச செய்தியை நான் பரிமாற மாட்டேன் என்றால் எப்படி அல்லாஹ் மறுமையிலே நேசிப்பான்? அல்லாஹ் சிறந்த சமூகமாக யாரங்க சொல்றான்? கடந்த முறை உரை நிகழ்த்தினோமே, 3வது அத்தியாயத்துடைய 110வது வசனம் அல்லாஹ் என்ன சொல்லுவான், குன்தும் ஹைர உம்மத்தின் உக்ரிஜத் லின்னாஸ், மனிதர்களையே நான் படைத்ததிலேயே நீங்கத்தான் சிறந்த மக்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். ஏன் தெரியுமா? தஅமுரூன பில் மஅரூஃப் வ தன்ஹவுன அனில் முன்கர் வ து'மினூன பில்லாஹ், நன்மை ஏவுறீங்க, தீமையை தடுக்கிறீங்க, அதே போல அல்லாஹ்வை நீங்கள் நம்பிக்கை கொண்டு வாழ்றீங்க. அப்படியான தாவா களத்தில் மிகப்பெரிய ஒரு ஆர்வத்தை இந்த இருவரும் நமக்கு ஏற்படுத்துறாங்க. அதில் ஒருவர் யார், அப்துல்லா பின் உம்மி மக்தூம் ரலியல்லாஹ். இன்னைக்கு நம்ம கைகால் சுகம் நல்லா இருக்கு, மாஷா அல்லாஹ். இப்படியான அழகான மஸ்ஜிதுகள் அல்லாஹ் கொடுத்துருக்கிறான், நல்ல இல்முடைய ஆலிம்கள் அல்லாஹ் கொடுத்துருக்கிறான். ஆனாலும் கல்வியை படிக்க, மார்க்கத்தை தேட அல்லாஹ் நாடிய மக்களை தவிர பலர்கள் அலட்சியமாகத்தான் இருக்கிறார்கள். கல்வியை பற்றி ஒரு உரை நிகழ்த்த வேண்டும் இன்ஷா அல்லாஹ். அந்த அளவிற்கு மக்களுடைய நாளுக்கு நாள் என்ன ஆகுது, ஒரு பயானை கேட்கணும்னா கூட 1 மணி நேரம் கேட்கணுமா, லைவ்ல போடுறாங்க, ஃபேஸ்புக்கில் பார்க்குற, இப்படி தான் அப்படியே சடைவடைகிறார்கள். வாட்ஸ்அப்பிலே ஃபேஸ்புக்கில் அப்படியே பார்ப்பாங்க ரீல்ஸ் வீடியோக்களை, தேவையில்லாத காமெடி வீடியோக்களை எல்லாம் பார்ப்பாங்க, தேவையில்லாத கட்டுக்கதைகளை பார்ப்பார்கள். நடுவில் ஒரு பயான் வந்து விடட்டுமே அப்படியே ஸ்கிப் பண்ணுவார்கள். அல்லாஹ் பாதுகாத்த ஈமான் கொண்ட மக்களை தவிர. யோசித்து பாருங்கள் அன்பானவர்களே. ஆனால் இந்த மார்க்கத்தை அறிவதற்காக அப்துல்லா இப்னு உம்மி மக்தூம் ரலியல்லாஹு ஒவ்வொரு நாளும் பெருமானாரை சந்தித்து அவர் கேட்பார், அல்லாஹ்வுடைய தூதர் இன்னைக்கு வஹி இறங்கினதா? அந்த வஹி இறங்கினால் அந்த ஆயத்தை மனப்பாடம் செய்யாமல் அந்த நாளை அவர் கழிக்க மாட்டார். இன்னைக்கு ஒரு நாளைக்கு நாம் குர்ஆனை எடுத்து புரட்டி பார்த்த அடையாளம் என்ன? ஒரு நாளைக்கு மட்டும் பயானுடைய ஆயத்துகள் நம்பர்களை சொல்றோமே, எத்தனை பேர் அதை எடுத்து புரட்டி இந்த ஆயத்தை படித்து, இந்த ஆயத்தால் உணர்ந்து, இந்த ஆயத்தின்படி நடந்து பிறருக்கு சொல்லக்கூடிய அந்த ஒரு உறுதியான நம்பிக்கை எத்தனை பேருக்கு அல்லாஹ் தந்திருக்கிறான்? உங்களுக்கு எல்லாம் தெரியும் தானே. அண்ணலம் பெருமானாரை அல்லாஹ் அதிகமான இடத்துல ஏன் அநேகமாக கண்டிக்கவே இல்லை, ஒரு சில இடங்கள். அதிலே முக்கியமான இடம், இவர் அப்படியே வருகிறார், குறைஷிகள் ரசூலுல்லாஹ் பேசிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பெருமானார்ட்ட இவர் கேட்கிறார், அஸ்ஸலாமு அலைக்கும் யா ரசூலுல்லாஹ். இவருடைய நாள் உதித்து விட்டால் அந்த ஃபஜருடைய நேரம், முந்திய நேரம் அவர் ரசூலுல்லாஹ்வை சந்தித்து கேட்பாங்க, இன்னைக்கு வஹி இறங்கினதா, இன்னைக்கு ஏதேனும் புதிய வசனங்கள் உண்டா, ஏதேனும் விளக்கங்கள் உண்டா என்று. கண்ணு தெரியாத யார், பள்ளிக்கே என்னால் வர முடியாது, என்னால் வர முடியல, யாரும் கூட்டிட்டு வர ஆள் இல்லைன்னு சலுகை கேட்டாரே அவர். ரசூலுல்லாஹ் முகத்தை சுளித்தார்கள். அல்லாஹ் ஆயத்தை இறக்கினான், உங்களுக்கு தெரியும் தானே. அபஸ வ தவல்லா அன்ஜா அஹுல் அமா, அந்த கண் தெரியாத அந்தகர் வந்த நேரம் நீங்கள் முகத்தை சுளித்தீரே நபியே, அது நிச்சயமாக நல்லதல்ல என்று அல்லாஹ் கண்டிக்கிறான். அப்படிப்பட்ட ஒரு சஹாபி. ஏன் ரசூலுல்லாஹ் இவரை சூஸ் பண்றாங்க? இவர் குர்ஆனில் அவ்வளவு நாலேஜ் பெற்றவராக இருந்தார். வயதான நேரத்திலே கூட எனக்கெல்லாம் வயசாடிச்சுங்க, எனக்கெல்லாம் வியாபார நெருக்கடிங்க, பொருளாதாரத்தை தேடி ஓடுறாங்க என்றெல்லாம் நினைச்சு இந்த மார்க்கத்தை படிக்காமல் அப்படியே அலட்சியப்படுத்துறோமே. ஆனா இவங்களுடைய வாழ்க்கையை பாருங்கள். அடுத்து ஒரு இளைஞர் முஸ்அப் பின் உமைர் ரலியல்லாஹுடைய வாழ்க்கை வரலாறை அறிந்த மக்கள் தான் இங்கே அமர்ந்திருக்கிறோம். மக்காவிலேயே பெரிய செல்வந்தர். மக்காவில் இவருடைய ஆடம்பரம் வாழ்க்கை பார்த்து எல்லாரும் ஏங்குவார்களாம். இவர் இன்னைக்கு என்ன ட்ரெஸ் போட்டுட்டு வருவார் என்று எல்லாரும் காத்து கிடப்பார்கள். ஒரு மனம் பூசினால், ஒரு அத்தர் பூசி விட்டால் அடுத்த தெருவுக்கு மணக்கும்.
அப்படியான ஒரு சஹாபி இஸ்லாத்தை ஏற்றதற்காக வீட்டை விட்டு வெளியேற்றப்படுகிறார். அவர் வெளியேற்றப்பட்ட நேரம் அப்படியே இந்த பெருமானாரோடு தாவா களத்திலே நிற்கிறார்கள். அவர் மார்க்கத்தில் எடுத்து வைக்க மிகப்பெரிய ஒரு ஆர்வத்தோடு இருக்கிறார் என்பதை அறிந்து கொண்ட அல்லாஹ்வுடைய ரசூல் அவரை மதீனாவுக்கு அனுப்பி வைக்கிறார்கள். மதீனா ஒரே ஒரு ஆண்டில் ஒரு வருஷம் மதீனா நகரம் 72 பேரோட போனவங்க அப்படியே மார்க்கத்தை எடுத்து வைத்து விட்டு ஒரு வருஷத்துக்குள்ள மதீனா நகரம் மேக்சிமம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட நகரமாக மாறிவிட்டது. வரலாற்றில் ஒரு செய்தியை நாம் பார்க்கலாம். ஒரு வருஷம் முடிச்சுட்டு மதீனாவிலிருந்து மக்காவுக்கு வருகிறார் முஸ்அப் பின் உமைர் ரலியல்லாஹு. அவர் வருவதை பார்த்த அல்லாஹ்வுடைய ரசூல் அகிலத்தின் அருட்கொடை கண்மணி நாயகம் பதறி அடித்து ஓடுகிறார்கள். தன்னுடைய மேல் சால்வை எடுத்து முஸ்அபுடைய தோளிலே போர்த்துகிறார்கள். ஏன் தெரியுமா? அவருடைய மேனியிலே மேல் சட்டையிலே பல ஒட்டுக்கள் போடப்பட்டிருந்ததாம். கிழிஞ்சி அதை தச்சு மறுபடியும் அதை கிழிஞ்சி உடம்பு தெரியுது. எப்படி நடமாடிய ஒரு இளைஞன்! மதீனா மக்காவிலே இவர் அணிந்திருக்கிற ஆடையை தொட்டு பார்க்க ஏங்கிய சமூகம். அப்படிதானே அவர் வாழ்ந்தார். ஆனால் இந்த தீனுக்காக, மார்க்கத்துக்காக, மறுமைக்காக, அல்லாஹ்வுடைய நேசம்தான் வேண்டும் என்பதற்காக எப்படியான அர்ப்பணிப்பு! பெருமானாருடைய உடம்பெல்லாம் தெரிவதை பார்த்த சால்வையை போர்த்தி அவரை வரவேற்ற வரலாற்றை நாம் படிக்கிறோமே. உங்களுக்கெல்லாம் தெரியும், ஒரு 22 வயதில் அவர் உஹது களத்தில் கொல்லவும் பட்டார். கஃனுக்கு கூட சரியான ஆடை இல்லாமல், தலைமுடினால் கால் தெரியும், காலை முன்னால் தலை தெரியும் தானே, வரலாற்றிலே படிக்கிறோமே. அல்லாஹ் நேசித்த ஒரு அடியானை நீங்கள் பார்க்க வேண்டுமே ஆனால் இதோ என்னுடைய முஸ்அபை பாருங்க என்று பெருமானார் சொன்னதை நாம் இங்கே படிக்கிறோம். இந்த இருவருடைய தியாகம் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் பண்ணலாம் என்கிற அளவிற்கு அல்லாஹ் ஒரு மாற்றத்தை தந்தான். இந்த நேரம் என்ன செய்கிறாங்க? அகபா உடன்படிக்கை. அகபாங்கிற இடத்துல பெருமானாரோடு அன்சாரி சஹாபாக்கள். அன்சாரிகள் யார்? ஏன் ஹிஜ்ரத்தை அடையாளப்படுத்துறாங்கிறதுக்காக இதெல்லாம் சொல்லிட்டு வரேன். அப்போ அந்த நேரம் அன்சாரி தோழர்கள், மதீனாவினுடைய அந்த ஊர்வாசிகளை அன்சாரி, அல்லாஹ் இந்த பட்டத்தை கொடுத்தான். குர்ஆன் அல்லாஹ் பேசுறான் அவங்கள பற்றி. அப்போ அந்த நேரம் அன்சாரிகள் சொல்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஏன் இங்கே சிரமப்படுறீங்க? நாளுக்கு நாள் கஷ்டம், நாளுக்கு நாள் வேதனையில் நீங்கள் இருக்கிறீங்க, எங்களுடைய ஊர் மதீனாவுக்கு வந்துருங்க, நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது அப்பாஸ் ரலியல்லாஹு எழும்புறாங்க, பெருமானாருடைய சாச்சா. அப்போது அவர் இஸ்லாத்தை ஏற்கவில்லை. இருந்தால் அவர் எழுப்பி சொல்லுகிறார், முஹம்மதையும் இந்த இஸ்லாமிய சமூகத்தையும் அழைத்து சென்றால் ஓ மதீனத்து மக்களே, ஒட்டுமொத்த அரபுலகத்தையும் எதிர்க்க வேண்டியது இருக்கும். அங்கே அழைச்சிட்டு போன பிறகு மீண்டும் ஏதாவது பிரச்சனை, கஷ்டம்னு இவங்களை நீங்கள் நிர்கதியாக விட்டுறக்கூடாது, நடுத்தருவில் விட்டுடக்கூடாது, நன்றாக யோசிச்சுக்குங்க என்று அப்பாஸ் அவர்கள் சொன்னாங்க ரலியல்லாஹு அன்ஹு. அப்போது அன்சாரிகள் சொன்ன வார்த்தை சுப்ஹானல்லாஹ். அன்சாரிகளை பற்றி நாம் ஒவ்வொரு உரையிலையும் பேசுகிறோம். அவங்க சொன்ன வார்த்தை, எங்களுடைய உயிரை விட, எங்களுடைய மனைவி பிள்ளைகளை விட, இந்த உலகத்தின் எல்லா காரியத்தை விட எங்கள் நபியை நாங்கள் நேசிக்கிறோம், இந்த இஸ்லாமிய சமூகத்தை நேசிக்கிறோம், கைவிற்ற மாட்டோம், எங்களுடைய ஊருக்கு வாங்க என்று அந்த அன்சாரிகளோடு ஒரு ஒப்பந்தம் நடக்குகிறது. பெருமானார் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய நாட்டம் வரட்டும், அல்லாஹ்வுடைய அனுமதி வந்த பிறகு இன்ஷா அல்லாஹ் நாங்கள் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்து வருவோம் என்கிற அந்த அறிவிப்போடு அவங்க அனுப்பி விடுறாங்க. அல்லாஹ்வுடைய நாட்டம் ஒரு வசனம் இறங்குகிறது. 39வது அத்தியாயம் 10வது வசனம், வஅர்துல்லாஹி வாசிஆ, அல்லாஹ்வுடைய பூமி விசாலமானது, இன்னமா யுவஃபஸ் ஸாபிரூன அஜ்ருஹும் பிகைரி ஹிசாப். 39ல 10வது வசனம். ஹிஜ்ரத்துக்கு அனுமதி அளிக்கப்பட்ட ஒரு வசனம். அப்போது என்ன இந்த ஆயத் சொல்லுது? அல்லாஹ்வுடைய பூமி விசாலமாக இருக்கிறது. இவ்வளவு சோதனையிலையும் 13 ஆண்டு கால மக்கா வாழ்க்கையிலையும் சிரமத்திலே பொறுமையாக இருந்தீர்களே, உங்களுக்கு கணக்கே இல்லாத கூலிகளை அல்லாஹ் வழங்குவான். ஹிஜ்ரத்துக்கான அனுமதி வசனம். சஹாபாக்களை அழைத்து பெருமானார் சொல்கிறார், இப்படி அல்லாஹ்வுடைய அனுமதி கிடைத்து விட்டது, இனி நீங்கள் மக்காவிலே நொந்து கொள்ள வேண்டாம், சிரமத்தை அனுபவிக்க வேண்டாம், மதீனாவுக்கு நீங்கள் செல்லலாம் என்கிற அந்த அறிவிப்பை கேட்டவுடன் ஒரு சில கூட்டம் சந்தோஷப்படுகிறார்கள். ஆனால் பலர்களுக்கும் ஒரு வேதனை தானே, சொந்த ஊரை விட்டு வெளியேற வேண்டுமே. சொந்த ஊருடைய பிரியத்தை யார் தான் விட்டு கொடுப்பார்கள்? நம்ம என்னதான் சிட்டியில் இருந்தால், நம்ம கிராமம் சின்ன எந்த வசதியும் இல்லாத ஒரு ஊராக இருந்தால் அங்கே போய் என் சொந்த ஊரில், நான் வளர்ந்த ஊரில் இருக்கணுன்ற, வருஷத்தில் ஒரு தடவையாக நான் போய் ஒரு 10 நாள் தங்கிடுவேங்க என்று சொல்கிற அளவுக்கு அந்த சொந்த ஊரை யாரும் விட்டு கொடுக்க மாட்டார்கள். ஆனால் மக்கமா நகரம் இப்படியான நகரம், அது அல்லாஹ்வுடைய நகரம், அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்ற ஒரு ஊர். அந்த ஊரில் இருந்து வெளியாகுவது என்ற பெருமானார் கூட அந்த காபத்துல்லாவை விட்டு வெளியேறக்கூடிய நேரம் எப்படி அழுதார்கள் தெரியுமா? வரலாற்றிலே நாம் படிக்கிறோம், காபா, மக்கா நகரமே, உன்னை நான் விடை கொடுக்கிறேன், மக்காவே உன்னை விட்டு நான் பிரிய வேண்டுமா என்று காபத்துல்லாவிலே இருந்து கொண்டு கையை உயர்த்தி கண்மணி நாயகம் கதறிவிட்டார்கள் தோழர்களே. ஊரை விட்டு வெளியாகக்கூடிய நேரம் அல்லாஹ் அப்போதான் வாக்களித்தான், என் நபியை நிச்சயமாக நீங்க கவலைப்படாதீங்க, நீங்க அழாதீங்க, அல்லாஹ் நான் உங்களுக்கு இந்த ஊரை திருப்பி மீட்டி தருவேன் என்று வாக்குறுதியும் அல்லாஹ் அளித்தான்.
இப்போ எல்லாத்தையும் ரசூல்லா சொல்கிறாங்க, இந்த நேரம் பல அடிமைகள் சஹாபாக்கள் அப்படியே ரொம்ப சங்கடத்தில் இருந்தாங்க. ஏனென்றால் அந்த எதிரிகள் இப்படி ஒரு ஹிஜ்ரத்துக்கு இவங்க போகிறாங்கன்னு தெரிந்து விட்டு என்ன செய்கிறாங்க, அடிமைகளை இன்னும் ஒடுக்கவும், இன்னும் அடிக்கவும், இன்னும் அவங்கள சிறைபிடிக்கவும் ஆரம்பித்தார்கள். ஆனால் சுபஹானல்லாஹ், உமர் ரலியல்லாஹு அவர்கள், உமர் ரலியல்லாஹு யார்? அல்லாஹ்வுடைய நேசம் பெற்ற ஒரு சஹாபி, உலகத்தில் வாழும்போதே சொர்க்கத்தின் சொந்தம் என்று அறிவிக்கப்பட்ட ஒரு சஹாபி, காபத்துல்லாஹ்விலே போய் நிற்கிறார். இதோ அல்லாஹ்வுடைய அனுமதி கிடைத்து விட்டது, அல்லாஹ் எங்களுக்கு ஹிஜ்ரத்தை நாடி விட்டான், நான் மதீனாவுக்கு செல்கிறேன். யாருடைய மனைவியாவது விதவையாகும் நினைச்சா என்னை தொட்டு பாருங்க, என்னோடு வரக்கூடிய மக்களும் என்னோட இணையலாம் என்று அறிவிக்கிறார். அப்படி ஒரு வீரத்தை அல்லாஹ் அவருக்கு தந்தான். இப்படி ஒரு பக்கம் இருக்க, குறைஷிகளுக்கு மிகப்பெரியாக நம்ம ஊரை விட்டு வெளியாயிட்டாங்கன்னா இன்னும் நமக்கு சிரமத்தை கொடுப்பாங்க, இன்னும் நமக்கு மதிப்பில்லாம போயிடும். எப்படியும் இதற்காக நாம் என்ன செய்யணும், பெரிய ஒரு விலையை கொடுக்கணும், முஹம்மதை கொன்று விடலாம், மஷூரா செய்கிறார்கள். குர்ஆனிலே பாருங்கள், 36வது அத்தியாயத்துடைய 9வது வசனம், வஇத் யம்குரு பிகல்லதீன கஃபரு என்று அல்லாஹ் அப்படி ஆரம்பிக்கிறான். அந்த பாவிகள் கூட்டம் போட்டு பேசுகிறார்கள், முஹம்மதை என்ன செய்யலாம், கொன்றலாமா, அல்லது என்ன அவங்களை சிறைபிடிச்சு வச்சிடலாமா, ஊரை விட்டு வெளியாக்கிடலாமா, ஏதாவது செஞ்சிடணும். அப்ப என்ன செய்யறாங்க, ஒவ்வொரு கோத்திரத்திலிருந்தும் ஒருவர் கிளம்பி கூட்டமாக என்ன செய்யலாம், முஹம்மது உறங்கும் போது நாம் அவரை கொன்று விடலாம். இப்படி திட்டம் தீட்டுவது அல்லாஹ் குர்ஆனிலே பேசுகிறான். ஆனா அல்லாஹ் விடுவானா, நபியை பாதுகாப்பானா இல்லையா? நபிக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆயத்தை இறக்கி என்ன செஞ்சா, இந்த ஆயத்தை இறக்குறான். 36ல 9வது வசனம், அந்த ஆயத்தை இறக்கி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இப்படி ஒரு திட்டம் தீட்டி இருக்கிறாங்கன்னு சொன்ன நேரம் அலி ரலியல்லாஹு தன் படுக்கையில படுக்க வைங்க என்று அல்லாஹ் ரசூல் சொல்றாங்க. அவரும் படுக்கிறார். இதை நீங்கள் கவனிக்க வேண்டும். பெருமானார் சொன்ன ஒரு வார்த்தை, பெருமானாருடைய படுக்கையில படுக்கிறோம் என்றால் ரசூலுல்லாஹ் நினைச்சு நம்மளை அல்லவா கொல்லுவாங்க, அப்ப நம்ம கதி என்ன, நிலைமை என்ன என்று அவர் யோசிக்கவில்லை. பெருமானாருடைய வார்த்தை கட்டுப்பட வேண்டும் என்று அவர் அந்த இடத்துல படுக்கிறார்கள். இரவு நேரம் மக்கள் எல்லாம் எதிரிகள் சூழ்ந்து ஒளிந்து கொண்டே இருக்கிறார்கள். அப்படி பெருமானார் திடீரென்று வெளியே கிளம்புகிறார்கள். அப்ப அவன் கையில் இருக்கிற புழுதியை எடுத்துக்கொண்டு கண்ணில் வீசுகிறாங்க. அல்ல அதையும் குர்ஆனிலே பேசுவான். அப்படி நீங்க படித்து பாருங்க அன்பானவர்களே. அந்த நேரம் அவங்க கண்களுக்கெல்லாம் ஒரு திரையிட்டம். கொஞ்ச நேரம் என்ன நடக்குதுன்னு அவங்களுக்கு தெரியல. பெருமானார் தூசி பறக்க அங்கிருந்து கிளம்பி வந்தார்கள். இதுதான் பெருமானார் மக்காவை விட்டு வெளியேறிய ஒரு தருணம். அல்லாஹுடைய உதவி எப்படி வந்தது பார்த்தீர்களா? இந்த இடத்தை கொஞ்சம் கவனியுங்கள். அல்லாஹுடைய நேசம் கிடைக்காதா? சிரமத்தில் இருக்கிறேன் யா அல்லாஹ், வழியில இருக்கிறேன் யா அல்லாஹ், ஏதாவது ஒரு ரிஸ்க்கை எனக்கு தரமாட்டாயா? திடீர்னு நண்பர்கள் வந்து ஏதாவது ஒரு உதவி செய்து விடுவார்கள். திடீர்னு அப்படியே கண்ணை கட்டி விட்ட மாதிரி இருக்கும், நோயில மாட்டி கொண்டு இருப்போம். அல்லாஹ் ஒண்ணுமே இல்லாம நமக்கு லேசாக்கி தருவானே, அது யார்? மூமின்களுக்கு அல்லாஹ் தரக்கூடிய ஆக பரிசுத்தான் அன்பானவர்களே. அப்படி அல்லாஹ் இந்த நபிக்கு ஒரு உதவியை செய்தான். இந்த நேரத்துக்கு முன்னால் பெருமானாருடைய பயண தோழர் யார்? எல்லாரும் அவங்கவுங்க கிளம்பி போறாங்க. பெருமானாருக்கு ஒரு பயண தோழர் வேண்டும் தானே. அந்த நேரம் அல்லாஹுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இரவிலே தப்பிக்கிறாங்க. அந்த மதிய நேரம், அந்த இரவுக்கு முந்தைய மதிய நேரம் இருந்துச்சா இல்லையா, அந்த நேரம் அபூபக்கர் ரலியல்லாஹுடைய வீட்டுக்குள் செல்கிறார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு யார்? உமர் ரலியல்லாஹுவை போன்ற அவரும் இந்த மார்க்கத்தினுடைய ஒரு அங்கம் தானே. சொர்க்கம் என்று அறிவிக்கப்பட்ட ஒரு மனிதர். அவருடைய வீட்டுக்கு ரசூலுல்லாஹ் போறாங்க. போயிட்டு மதிய நேரம், அவ்வளவு உச்சி வெயில் நேரத்தை யார் வீட்டுக்கு போக மாட்டாங்க. பெருமானார் பதத்தட்டோட உள்ள போறாங்க. போய் சொல்றாங்க, அங்க ஆயிஷா ரலியல்லாஹு மகளாரும் அங்கே இருக்கிறாங்க. சொல்றாங்க, அபூபக்கரே, நீங்கள் தான் இந்த நாளின் ஹிஜ்ரத்தில் என்னுடைய பயண தோழர், நீங்கள் தான் என்னுடைய பயண தோழர் என்று சொல்லும் போது நார்மலா மனுஷனுக்கு என்ன வரும், ஒரு பதட்டம் வரும், ஒரு மாதிரி பயம் வரும் தானே. ஆஹா, ரசூலுல்லாஹ்வோட போறோமா, நமக்கு ஏதாவது பாதிப்பு வந்துடாதா, அப்படிதான் யதார்த்தம் யோசிப்போம். ஆனால் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறார்கள், ஒரு மனிதனால் சந்தோஷத்துல தன்னைத்தானே மறந்து இப்படி அழ முடியும் என்பதை என் வாப்பாவுடைய அழுகை பார்த்து நான் அறிந்து கொண்டேன். துக்கத்தில் அழுகுறான், வேதனையில் அழுகுறான், இழப்பிலே அழுகிறான், நஷ்டத்திலே அழுகிறான். ஆனா சந்தோஷம், பெருமானாருடைய பயண தோழன் நானா, பெருமானாரோடு பயணிக்கிற ஒரு உயரிய வாய்ப்பு இத்தனை சஹாபாக்கள், இத்தனை நபர் இருக்க எனக்கெல்லாம் நாடினானே என்ற அந்த சந்தோஷத்தை நினைச்சு அபூபக்கர் ரலியல்லாஹு அழுதார் என்கிற வரலாற்றையும் படிக்கிறோம். அபூபக்கர் ரலியல்லாஹு அங்கிருந்து தப்பித்து வந்த அண்ணலம் பெருமானார் அபூபக்கர் ரலியல்லாஹு அழைத்து கொண்டு என்ன செய்யறாங்க, ஆப்போசிட் மதீனா ரூட்டுக்கு போறாங்க. அதான் வளமையா போற ரூட், நேரா போனோம்னா அப்படியே ஆப்போசிட் வழியில போறாங்க. அதெல்லாம் நீங்க வரலாறு படிச்சிருப்பீங்க. அந்த நேரம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் இன்னொரு உதவியை செய்தான். அதுதான் அந்த சௌர் குகை. உம்ரா ஹஜ்ஜி போனவங்க அந்த குகையை பார்த்திருப்பீங்க. அந்த சௌர் குகையிலே நின்று கொண்டு எதிரிகள் எல்லாம் தேடுகிறார்கள் பெருமானாரை. பெருமானார் தப்பிச்சிட்டாங்க, ஆஹா நம்ம மிகப்பெரிய தோல்வியை சந்திச்சிடுவோமே என்று அங்குமிங்குமாக தேடுறாங்க. யார் பெருமானாரை கண்டுபிடிக்கிறாங்க, இத்தனை சன்மானம் என்றெல்லாம் அறிவிக்கிறார்கள். எல்லாம் ஒரு பக்கம் நடக்குது. அந்த நேரத்தில் அந்த சௌர் குகையில் அபூபக்கர் ரலியல்லாஹு பெருமானார் இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் ஒரு சில சம்பவங்களை நாம் இங்கே அடையாளப்படுத்தித்தான் ஆக வேண்டும். அபூபக்கர் ரலியல்லாஹு அழுகிறார்கள். யா ரசூலல்லாஹ், கண்மணி நாயகமே,
இதோ கொஞ்சம் குனிந்து விட்டால் எதிரில் நம்முடைய கால்களை பாதங்களை பார்த்து விடுவார்கள். நல்லா நீங்கள் நினச்சி பாருங்கள், இந்த செய்தி எத்தனை பேருக்கு தெரியும். ஆனால் குர்ஆனில் அல்லாஹ் சொல்லுகிறான், இந்த ஒரே ஒரு ஆயத்தை தயவு செய்து நைட்டு படிச்சுட்டு உறங்குங்க. 9வது அத்தியாயத்துடைய 40வது வசனம். அதே மாதிரி 8வது அத்தியாயம், அந்த எதிரிகள் சூழ்ச்சி செஞ்சாங்கன்னு சொன்ன பார்த்தீங்களா, அந்த வசனம் 8ல் 30வது வசனம். அதே மாதிரி 9ல் 40வது ஆயத், அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்க பதறக்கூடிய நேரம். சுப்ஹானல்லாஹ் பாருங்க, பெருமானார் சொன்னார்கள், நம்ம 2 பேர் நினைக்கிறீங்களா அபூபக்கரே, நம்மோடு 3வதாக அல்லாஹ் இருக்கிறான், கவலைப்படாதீங்க. இன்னல்லாஹ், இந்த ஆயத்தை நிச்சயமாக நம்முடைய மன வலிக்கும் மன சோர்வுக்கும் வருது. என்னைக்கெல்லாம் நம்மளை ரொம்ப மனசு நொந்து போய் நினைக்கிறீங்களோ இந்த ஆயத்தை படிங்க. 9ல் 40வது வசனம். அல்லாஹ் என்னோட இருக்கிறாங்கிற அந்த நினைப்பு வரும்போது நம்முடைய மனக்கவலை எல்லாம் ஒன்றும் இல்லாமல் ஆகிவிடும். தோழர்களே, தாய்மார்கள், அப்படி அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான். அபூபக்கர் ஏன் கலங்குறீங்க? அல்லாஹ் நமக்கு உதவி செய்ய மாட்டானா? அல்லாஹ்வை சார்ந்திருங்க என்று அந்த நேரம் பெருமானார் ஒரு உறுதியை தந்தாங்க என்பதை இங்கே நாம் படிக்கிறோமா இல்லையா? 8ல் 30வது வசனம், அதே மாதிரி இது 9ல் 40வது வசனம். அப்படிப்பட்ட அந்த தியாகத்தை அல்லாஹ் அங்கே தந்தான். அது மட்டுமல்ல, அந்த நேரத்தில் 3 நாள் ரசூலுல்லாஹ் கோவையில் தங்கினாங்கல்ல, அவங்களுக்கு உபசரிப்பு செய்தது யார் தெரியுமா? அஸ்மா பின்த் அபி பக்கர் ரலியல்லாஹு அன்ஹா. அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய வாழ்க்கை உங்கள் வீட்டு பெண்களுக்கு போய் சொல்லுங்கள். சுப்ஹானல்லாஹ், தாத் நிதாகதைன், 2 முடிச்சுடைய பெண் என்று பெருமானார் பட்டம் சூட்டினார்கள். அந்த அஸ்மா ரலியல்லாஹு அவர்களும் அந்த பணியாளரும் சேர்ந்து தான் அந்த மலையில் ஏறுவாங்க. இங்கே இருக்கிற பல பேர் உம்ராக்கு போயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், ஹஜ்ஜி செஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த சவுர் குகையை ஜியாரத்தை காமிச்சிருப்பாங்க. எத்தனை பேர் ஏறி பார்த்துருப்பாங்க? பல பேர் ஏறி பார்க்குறாங்க. அப்படி ஏறி பார்க்குற நேரம் சுப்ஹானல்லாஹ், ஒரு நாள் ஏறி இறங்கிட்டாங்கன்னு அடுத்த நாள் படுத்துக்குவாங்க, முடியல, இடுப்பு வலி, கை கால்லாம் அப்படி வீங்கி போச்சு. ஆனால் பல நேரம் அஸ்மா ரலியல்லாஹு அந்த மலையில் ஏறி அந்த குகைக்குள் வாப்பாவையும் ரசூலுல்லாஹையும் சந்திப்பாங்க, உணவை எடுத்துக்கொண்டு போவாங்க. ஒரு நாள் அபு ஜஹலும் அபு சுஃபியானும் அஸ்மாவுடைய வீட்டை முற்றுகையிடுகிறார்கள். இந்த பொண்ணு எங்கேயோ போயிட்டு வருதுன்றது தெரிஞ்சிச்சு. ஆனால் இந்த பெண்ணிடம் நாம் கேட்க வேண்டும் என்று அபு ஜஹல் வேகமாக உள்ளே நுழைகிறான். உள்ளே நுழைந்து அஸ்மா ரலியல்லாஹுவை கேள்வி கேட்டு அந்த பதில் வரலன்னு உடனே அடித்து கொடுமைப்படுத்துகிறான். காதுடைய ஜவ்வெல்லாம் கிழிந்து விழுகிறது. வரலாற்றிலே படிக்கிறோம். அபு சுஃபியான் அங்கே எதிரியாக இருந்தாலும் அபு ஜஹலை தடுக்கிறார். நீ எல்லாம் ஒரு மனுஷனா? ஒரு பெண்ணை போட்டு ஏன் இப்படி அடிக்கிறாய்? அதுதான் தெரிலன்னு சொல்கிறாங்களே, விடுங்கன்னு சொல்லி அந்த தப்பிக்கக்கூடிய ஒரு நேரத்தை அல்லாஹ் அவர் மூலமாக அந்த அஸ்மா ரலியல்லாஹுக்கு அல்லாஹ் தந்தான். அடுத்த நாள் மீண்டும் குகைக்கு செல்கிறார்கள். பெருமானாரை பார்த்தவுடன் சட்டென்று அழுகிறார் அஸ்மா. அல்லாஹுடைய தூதரே, அபு சுஃபியான் மட்டும் இல்லை என்றால் என்னை உயிரோடு நீங்கள் பார்த்திருக்க முடியாது. வாப்பா கையை பிடித்து அழுகிறார்கள். வாப்பா, உங்கள் மகளை நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. அபு சுஃபியான் அப்படி கண்டிக்க அவரை தடுத்து விடலை என்றால் என்னை அடித்தே அபு ஜஹல் கொண்டிருப்பான். அந்த நேரம் தான் குகையிலிருந்தே பிரார்த்தனை செய்கிறார் அபூபக்கர் ரலியல்லாஹு. அபு சுஃபியானுக்கு நல்ல கைமாறி உதவியை நீ செய்து விடு யா அல்லாஹ். பிறகு அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதை நீங்கள் வரலாற்றிலே படிக்கலாம். அப்படியான தியாகம். பெருமானாருக்கு உணவு கட்டும்போது அவங்க இடுப்பு கயிறை 2ஆக கிழிச்சு, ஒன்று அந்த துணியை அந்த பொட்டலத்தை கட்டுவார்கள், ஒன்று தன் இடுப்பினுடைய அந்த துணி இருக்கத்துக்காக கட்டிக்கொள்வார்கள். நீ 2 முடிச்சுடையவள் என்று பெருமானார் சிலாகிப்பார். ஒவ்வொரு ஹிஜ்ரத்துக்கு பின்னால ஒளிந்திருக்கிற தியாகம் வரலாறுகளை படித்தால் காலமெல்லாம் அந்த வரலாற்று நம்முடைய உள்ளத்திலே நிலைத்து இருக்கும். அன்பானவர்களே, இப்படி அண்ணல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க? ஹிஜ்ரத் செய்து அப்படியே ஒரு புறம் போகிறாங்க. நடுவில் பல சிக்கல்கள் வழிகள், கடைசியாக போய் சேர்றாங்க நம்ம படிக்கிறோம். ஆனால் அந்த நேரத்திலே அந்த அன்சாரி தோழர்கள், சுப்ஹானல்லாஹ், இந்த ஹிஜ்ரத்துக்கான நன்மை என்ன? ஏன் இவ்வளவு தியாகம், இவ்வளவு வழிகளோட பயணம் செய்தார்கள்? அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுவான், 16வது அத்தியாயம் 41 42வது வசனம், வல்லதீன ஹாஜரு ஃபீ சபீலில்லாஹ் மின் பஅதி மா ظுலிமு லனுபவ்வி அன்னஹும் ஃபித் துன்யா ஹஸனா வல அஜ்ருல் ஆখিরা அக்பர் லவ் கானூ யஅலமூன். அந்த ஹிஜ்ரத் செய்து போகிறார்களே, அநீதம் செய்யப்பட்ட பிறகு அவர்களுக்கு இந்த உலகத்திலேயும் நல்ல இடத்தை நாம் தருவோம். வல அஜ்ருல் ஆখিরা, மறுமையினுடைய கூலி அக்பர், மிக மிக பெரியது என்று அல்லாஹ் ஹிஜ்ரத் செய்கிற மக்களுக்கான பாராட்டை அல்லாஹ் இங்கே சொல்லுகிறான். இந்த வசனத்தை படிக்க படிக்க அந்த சஹாபாக்கள் தியாகங்கள் செய்ய ஆரம்பிக்கிறார்கள். மதீனாவுக்கு பயணம் பண்ணணுங்கிற அந்த ஏக்கத்தோடு ஓடுகிறார்கள். இன்னும் அல்லாஹ் சொல்லுவான், தோழர்களை, தாய்மார்கள், இந்த ஆயத்தை தயவு செய்து, என்னால் ஹிஜ்ரின்னு பேசுகிறோம், இந்த வரலாற்றை இந்த ஆயத்துகளையும் படித்து பாருங்கள். அதாவது 59வது அத்தியாயம் 8 மற்றும் 9வது வசனம், லில் ஃபுகராஇல் முஹாஜிரீன் அல்லதீன உஹ்ரிஜூ மின் தியாரிஹிம் வ அம்வாலிஹிம். அல்லாஹுடைய வசனம், தங்களுடைய வீடை விட்டும் பொருளாதாரம் விட்டு தன்னுடைய ஊரை விட்டு வெளியானார் அந்த முஹாஜிர்கள், ஏழைகள். என்ன எதிர்பார்த்தாங்க? போற ஊர்ல என்ன செழிப்பார்கள் நினைச்சாங்க? இல்லவே இல்லை. யப்தகூன ஃபضلا மினல்லாஹி வ ரிضவானா.
அல்லாஹ்வுடைய பொருத்தத்தையும் அவன் உதவியும் எதிர்பார்த்தார்கள். வயன்சுரூனல்லாஹ வ ரசூலா உலாயிக ஹுமுஸ் சாதிகூன். அவர்கள் தான் உண்மையான முஃமின்கள். அல்லாஹ்வை உண்மையான முஃமினை நேசிக்கணுமே என்று அவங்க ஓடுறாங்க. அடுத்த செய்தி பாருங்க, வல்லதீன தபவ்வஉ தார வல் ஈமான மின் கப்லி யுஹிப்பூன மன் ஹாஜர இலைஹிம் வலா யஜிதூன ஃபீ சுதூரிஹிம் ஹாஜத்தன் மிம்மா ஊது வ யூசிரூன அலா அன்ஃபுஸிஹிம் வலவ் கான பிஹிம் ஹஸாஸா. தயவு செய்து இன்று இரவுக்குள் இந்த 2 ஆயத்தை படித்து பாருங்கள். முஹாஜிர்களை ஒரு பக்கம் அல்லாஹ் பாராட்டுகிறான், மதீனத்து அன்சாரிகளை ஒரு பக்கம் அல்லாஹ் பாராட்டுகிறான். 59வது அத்தியாயம் 8-9வது வசனம். எப்படி வந்தவர்களுக்கு அடைக்கலம் தந்தார்கள், என்ன என்ன தேவை அவங்களுக்கு இருந்தது. அல்லாஹ் சொல்றான், வலா யஜிதூன ஃபீ சுதூரிஹிம் ஹாஜா. இன்னைக்கு நான் ஒரு ஆளுக்கு உதவி செய்யறேன்னா அல்லாஹ் நாடிய மக்களை தவிர அந்த உதவிங்கிறது ஏதோ ஒரு பொதுவாக இருக்கலாம், தேவையை நாடி இருக்கலாம். ஆனால் ஒரு சில சந்தர்ப்பத்தில் இந்த நேரம் அவரை நம்ம கவனிக்கிறோம், நல்லா எல்லாம் ரெடி பண்ணி கொடுக்கணும், நமக்கு நாளைக்கு அவர் ஏதாவது செய்வார், உள்ள ஏதாவது ஒரு அந்த எண்ணம் இருக்கத்தானே செய்யும். ஒரு தேவையை முற்படுத்தி தான் இவன் ஒரு உதவியை செய்கிறான். ஒரு சில மக்கள் அல்லாஹ்வுடைய நேசம் பொருந்திய மக்கள் எந்த தேவையும் இல்லாமல் நட்பிலே இருப்பார்கள். கொள்கை உறவு சாதாரணமான உறவு அல்ல. ஒரு நபர் தன்னுடைய நண்பனை பார்க்கறதுக்காக வெளியூர் பயணம் செய்கிறான். அந்த நேரம் மனித உருவத்தில் ஒரு மலக்கு வருவாராம், வந்து கேட்பாராம், அடியானே எங்கே போகிறாய்? என் நண்பனை பார்க்க போகிறேன். ஏதாவது கடன் வாங்கல் இருக்கா, கொடுக்கல் வாங்கல் இருக்கிறதா, ஏதாவது தேவையா, என்ன நோக்கம்? எந்த நோக்கம் இல்லை. என் சகோதரன் என் நண்பனை நேசிக்க அல்லாஹ்வுடைய அருளை பொருந்திக் கொள்ள நான் போகிறேன், வேறு எந்த உலக நோக்கம் இல்லை என்றவுடன் அந்த மலக்கு சொல்வாராம், எப்படி எந்த தேவையும் இல்லாமல் அந்த நண்பனை நீ நேசிக்கிறாயோ, அந்த நண்பனுக்காக நீ வாழ்கிறாயோ, அந்த நண்பனுக்காக உதவிகளை செய்கிறாயோ, அதே போல அதைவிட அதிகமாக உன்னை அல்லாஹ் நேசித்து விட்டான், அதை சொல்ல வந்த மலக்குத்தான் நான். இப்படி அல்லாஹ் நம்முடைய மலக்குகளை கொண்டு கை குலுக்க வைப்பானாம். சகோதர சகோதரிகளே, அப்படி ஒரு கொள்கை உறவினுடைய பாலத்தை அடையாளத்தை நாம் விளங்கியதே இந்த அன்சாரிகள் மூலமாகத்தான். பெருமானார் தப்பித்து ஒருபுறம் வருகிறார்கள். அப்படி வரக்கூடிய அந்த நேரம் அன்சாரிகள் சுபஹானல்லாஹ் எப்படியான மக்கள் அவர்கள். அந்த அன்சாரி தோழர்களுடைய பணிவு, நட்பு, அந்த சகோதரத்துவம் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையிலும் உள்ளத்திலையும் வந்தால் அவர்கள் தான் அல்லாஹ்விற்கு ஆக உயர்ந்தவர்கள். மதீனாவுக்குள் பெருமானார் வருகிறார்கள். உங்களுக்கு எல்லாம் தெரியும், கவிதை பாடுகிறார்கள், தலஅல் பத்ரு அலைனா, எங்களுக்கு இதோ முழு நிலவு தெரிந்து விட்டது, எங்க வீட்டில் தங்குங்க யார சொல்லலாம், எங்களோட பயணம் பண்ணுங்க யார சொல்ல என்று எல்லாரும் ஏங்கி நிற்கிறாங்க. அந்த ஒட்டகத்தை விடுங்க, அதுக்கு ஏவப்படுகிறது என்று ஒரு இடத்துல போய் அமர்கிறது. அங்கே தான் பெருமானார் தங்கினார்கள். அப்படியெல்லாம் மதீனாவுக்குள் வந்த நேரம் பெருமானாருக்கு மிகப்பெரிய ஒரு புத்துணர்ச்சி. அதனால தான் பெருமானார் சொன்னாங்க, அந்த மதீனா நகரம் அல்லாஹ்வுக்கு நேசமான ஒரு ஊர். எப்படி இரும்பு, அதாவது நெருப்பு இரும்பினுடைய அழுக்கை எடுக்கும், அதே மாதிரி மனுஷனுடைய பாவங்களை குறைகளை அகற்றக்கூடிய நகரம் மதீனா. அங்கே இருக்கும்போது மனதினுடைய ஆழம், மனதினுடைய சந்தோஷம் ஆக மனிதனுக்கு மிகப்பெரிய புத்துணர்ச்சியை கொடுக்கும் அன்பானவர்கள். அப்படிப்பட்ட ஒரு ஊர். இன்னும் சொல்ல போனால் பல சஹாபாக்கள் பல தியாகங்களை செய்து முன்வந்தார்கள். உங்களுக்கு எல்லாம் தெரியும், ஹிஜ்ரத்துடைய தலைப்பு என்பதால் இந்த வரலாறை சொல்லாமல் இருக்க முடியாது. சுஹைப் ரூமி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு இளைஞர், ரோம் நாட்டிலே அடிமையாக இருந்த ஒரு மனிதர். அவருடைய ஹிஜ்ரத்தை பாராட்டி அல்லாஹ் இறக்கிய வசனத்தை கொஞ்சம் கேளுங்கள். எத்தனை முறை கேட்டாலும் உள்ளத்திலே அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை விட எதுவுமே பெரியதில்லை என்பதை நமக்கு உணர்த்திய ஒரு வசனம் தான். எதிரிகள் இவரை சிறைபிடிச்சிடுறாங்க. பெரிய கோடீஸ்வரர், மக்கால பெரிய சொத்துக்கெல்லாம் வைத்திருக்கிறார். மதீனாவுக்கு நீங்கள் போகணும்னா மக்கால சம்பாதிச்ச எதையும் நீங்கள் எடுத்துகிட்டு போக முடியாது. இந்த ஒரே ஒரு கண்டிஷன் தான் சொன்ன உடனே, அப்போ நம்ம திரும்பி போயிடுவோம், நம்ம சொத்து பத்தெல்லாம் இருக்குது, 2-3 மாதம் எல்லாம் ஓயட்டும் வரலாம் என்று நினைச்சாங்களா? இல்லை. சொன்னாங்க. ஏன்னா அல்லாஹ் என்ன சொல்லிட்டான், இவர்கள் தான் உலாயிகும் சாதிகூன், இவர்கள் தான் உண்மையாளர்கள், அல்லாஹ்விட்ட நேர்மையா ஈமான்ல முழுமை பெற்ற மக்கள் என்று அல்லாஹ் பாராட்டியதை புரிந்து கொண்டவர்கள். அங்க என்ன செய்யறாங்க, உடனே சொல்றார், இது அனைத்தை நான் அல்லாஹ்வுக்காக தர்மம் செய்து விட்டேன். எல்லாம் முடிச்சுட்டு மதீனாவை நோக்கி இவர் வராரு. இந்த சம்பவத்தை கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் யோசித்து பாருங்கள். பெருமானார் மதீனாவுடைய எல்லைக்குள் வந்து நிற்பாங்களாம். மதீனாவுடைய எல்லை நிற்பாங்க, தினசரி வருவார்கள், அடிக்கடி வருவார்கள். ஒரு நாள் இந்த சுஹைப் ரலியல்லாஹு வருகிறார், புழுதி பறக்க. இவரை வரவேற்கத்தான் பெருமானார் அடிக்கடி வந்தாங்க. இவர் வருவதை பார்த்த நேரம் பெருமானார் ஓடி போய் அணைத்துக் கொள்கிறார்கள். ரபி அல் பைக் யா சுஹைப், ரபி அல் பைக் யா சுஹைப், சுஹைபே லாபகரமான வியாபாரம் செய்து விட்டாய், லாபகரமான வியாபாரம் செய்து விட்டாய். என்ன யார் சொன்னார், என்ன அப்படி செய்தேன்? மதீனாவுக்கு வந்தால்தான் உன் ஈமானிலே முழுமை பெறுவாய் என்கிற அல்லாஹ்வுடைய நேசத்தை, அல்லாஹ்வுடைய வார்த்தை கட்டுப்பட்டு, எனக்கு தெரியும் சுஹைப், நீ மதீனாவில் எவ்வளோ கஷ்டப்பட்டாய், எவ்வளோ அடிமையாக இருந்து முன்னேறியவன் தான் நீ. ஆனால் இந்த மதீனா ஹிஜ்ரத்துக்காக எப்படியான தியாகத்தை செய்து வந்திருக்கிறாய். உன் வியாபாரத்தை அல்லாஹ் எல்லாத்தையும் விட்டுட்டு 0 வந்திருக்கிறார். ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், இவர் வியாபாரம் லாபமானது. உடனே அல்லாஹ்வுடைய வசனம் இறங்குகிறது. 2வது அத்தியாயம் 207வது வசனம்.
ஒவ்வொரு நாளும் அல்லாஹுடைய அச்சத்தை அதிகரிக்கக்கூடிய வசனங்கள் இதுவும் ஒன்று. பக்கரால 207வது வசனம், நாஸ் மக்களில் சிலர்கள் இருக்கிறார்கள், மை யஷ்ரி நஃப்ஸஹு பித்திகா அமரலாத்தில்லா, அல்லாஹுடைய திருப்திக்காக அல்லாஹுடைய அருளுக்காக தங்களையே தங்களுடைய வாழ்க்கையை முழுமையாக ரப்புக்காக அவங்க வாழ்வாங்க. அவர்கள் அல்லாஹ் நேசித்து விட்டான். வல்லாஹு ரഊஃபு பில் இபாத், அப்படிப்பட்ட அடியார்கள் அல்லாஹ் அதிகமாக நேசித்து விட்டான் என்கிற வசனம் இறங்குகிறது. இந்த ஆயத்தை படிக்கிறார் சுஹைப். இந்த ஹிஜ்ரத்துக்கு பின்னால் எவ்வளவு வழிகள் ஒளிந்திருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஆயத்தை ஓத அல்லாஹ்வே உன்னுடைய அடியானுக்கு நீ தந்த இதைவிட பரிசு என்ன இருக்க முடியும்? ஏன்னா இன்னைக்கு இந்த ஆயத்தை ஓதுனா அதுக்கு சொந்தக்காரர் யார்? சுஹைப். நாளைக்கு ஓதுவாங்க, அதுக்கு சொந்தக்காரர் யார்? சுஹைப் தான். அந்த ஒரு மனிதனுடைய ஹிஜ்ரத்துடைய தியாகத்தை இந்த ஹிஜ்ரினுடைய துவக்கத்தில் நாம் நினைத்து பார்க்க கடமைப்பட்டு இருக்கிறோம். மதினத்து அன்சாரிகள் சுபஹானல்லாஹ், இன்னைக்கு ஒரு ஆளுக்கு உதவி செய்ய, ஒரு ஹெல்ப் பண்ண யோசிக்கிறோமா இல்லையா? கேன்சர் நோயின்னு வந்து ஒருத்தர் நிற்கிறாரு, 1008 கேள்வி நம்ம கேட்கத்தான் வேண்டும். ஆனால் இறக்கப்பட்டு நம்ம ஏதாவது செய்யணும் என்றால் 150 பேர் செய்கிறாங்க, பாதி பேர் அப்படியே ஓடி விடுகிறார்கள். இல்லாமல் இருப்பாங்க, அது வேறு. செய்யணுங்கிற நியத்து இருந்தாலும் அப்படியே அவங்க யோசிக்கிறாங்க, செய்யணுமா வேணாமா. ஆனால் இவங்களுக்கெல்லாம் யோசனை இல்லை. அல்லாஹுக்காக கொடுத்த வாக்கு என்ன? சொத்துக்களை பங்கு வைத்தார்கள். கடை தெருவிலே உங்களுக்கு எது வேணாம் நீங்க விடுறீங்களோ அது எனக்கு போதும், விருப்பமானதை நீங்க எடுங்கன்னாங்களே. இதெல்லாம் பயானுக்கு கேட்கத்தானே நாம் எல்லாம். நம்மளை அப்படி ஒரு மனிதரை இந்த சந்தர்ப்பத்தை நம்மால் பார்க்க முடியும். அல்லாஹ் நாடி சிலர்கள் இருப்பார்கள், ஆனால் அந்த அளவுக்கு அவங்க வாழ்ந்தாங்க. அதனாலே தான் அல்லாஹ் குர்ஆனில் அவர்களை பாராட்டுகிறான். 9வது அத்தியாயத்தினுடைய 20 to 22 வசனம் வரை படித்து பாருங்கள். இந்த அன்சாரிகள் அல்லாஹ் சொல்லுகிறான், இவர்கள் யார்? அல்லாஹுடைய நேசம் பொருந்திய அல்லாஹ்ட்ட உயர்ந்த இடத்தை கொண்ட மக்களாக இவங்க இருக்கிறாங்க. இவர்கள் தான் ஈமானிலே முந்தியவர்கள். 9ல 100வது வசனமும் உண்டு. அப்படிப்பட்ட இந்த அன்சாரிகளை பெருமானார் எப்போதும் விட்டு கொடுத்ததில்லை. தன்னுடைய உங்களுக்கெல்லாம் தெரியும், தன்னுடைய மவுத்து நேரம், சக்கராத்துடைய நேரம், கூடாரத்திலே அமர்ந்த அன்சாரிகள் அழுது கொண்டு இருக்கிறார்கள் மதீனாவிலே. அந்த வழியாக போகும்போது அபூபக்கர் ரலியல்லாஹு அதை பார்த்து விடுகிறார். இந்த அன்சாரிகள் எல்லாம் கூட்டமாக உட்கார்ந்து அழுகிறாங்க. அந்த நேரம் பெருமானாருடைய காதுக்கு போய் சொல்றார், ரசூலுல்லாஹோ படுத்த படுக்கையா இருக்கிறாங்க, சக்கராத்துடைய ஆழமான நேரம். யார் ரசூலுல்லாஹ், இந்த அன்சாரிகள் ரொம்ப கவலையில் கண்ணீரில் இருக்கிறாங்கன்ன உடனே, மக்களே என்னை பள்ளியில் கொண்டு போய் அமர வைங்கன்னு சொல்லி அன்சாரிகள் எல்லாரும் வரணும், இங்கே யாரும் இங்கே இல்லாமல் இருக்கக்கூடாது, எல்லாரையும் கூப்பிடுறாங்க. முஹாஜிர்களும் நிற்கிறாங்க. சொன்னார்கள், அன்சாரிகளே அதாவது அந்த அன்சாரிகள் ஒவ்வொரு நொடியும் எனக்காக என்னுடைய நேசத்தோடு நிறைந்திருக்கிற மக்கள். இந்த அன்சாரி சஹாபிகளை யாரும் நொந்து கொள்ள வேண்டாம். ஊசிக்கும் பில் அன்சார், அந்த அன்சார் நான் உங்களுக்கு அறிவுரை செய்கிற முஹாஜிர்களே, அவங்க ஏதாவது சின்ன குறை இருந்தால் அதை பெருசாக்கிடாதீங்க, அவர்களை பொருத்தப்பட்டு கொள்ளுங்க என்று அன்சாரிகளை பாராட்டி பெருமானாருடைய கடைசி உபதேசம் இருந்தது என்றால் அந்த நட்புக்கான மரியாதை இந்த ஹிஜ்ரத்தின் மூலமாக நாம் பார்க்கிறோம். ஒரு வெளியூருக்கு பயான கூப்பிடுவாங்க, திடீர்னு நம்ம போய் நின்றுட்டோம், திடீர்னு நம்ம வந்து ஒரு அன்டைமில் போய் நின்றுட்டோம் என்றால் கண்ணை கட்டி விட்ட மாதிரி இருக்கும். கூப்பிட்டவங்க ஃபோன் எடுக்கலை, என்னடா பண்ணுறது? எவ்வளோ ஒரு பயணம் செய்யும்போது எவ்வளோ சங்கடங்களை அது தரும் யோசித்துப்பா. ஆனால் வந்த இடத்துல அவர்களுக்கான நல்ல ஒரு அல்லாஹுக்காக அந்த நேசத்தை, அந்த நட்பை கொடுத்தார்களே, இந்த நட்பையும் இந்த ஹிஜ்ரத்தில் படிக்க வேண்டும். அதனால தான் அரிசி நிழல் பெறக்கூடிய ஒருவன் தஹாபா ஃபில்லா வ தஃபர்ரகா ஃபில்லா, அல்லாஹுக்காக நட்பு கொண்டானே, அல்லாஹ்காக நட்பை துண்டித்தானே, அவன் யார்? அரிசி நிழலை பெறக்கூடியவன். ஐன முத்தஹாபூன பி ஜலாலி, எனக்காக நட்பு கொண்டவன் எங்கே? வாங்க, அவர்களுக்கு முத்து மேடையில் அல்லாஹ் ஒரு இடத்தை தருவான். சொர்க்கத்தில் முத்து மேடை. ஹதீதிலே பார்க்கிறோம், சஹாபாக்கள் நல்லோர்கள் எல்லாரும் ஏங்குவாங்க, ஆஹா அந்த மேடையில் எனக்கு இடம் கிடைக்காதா? அப்படி ஒரு மேடையை நமக்கும் அல்லாஹ் தருவான். நட்போட, சகோதரத்துவத்தோட, உதவி செய்யக்கூடிய மனப்பான்மையும் நாங்கள் வாழணும் என்கிற அந்த ஒரு உறுதி நமக்கு இங்கே தருகிறது. இப்படிப்பட்ட சிரமங்களோட அந்த ஹிஜ்ரத் பயணம் அமைந்தது என்பதை நாம் படிக்கிறோம். அதனாலே தான் அந்த ஹிஜ்ரத்தை அடையாளப்படுத்தி இஸ்லாமிக்குடைய அந்த ஆண்டை கணக்கு வைத்து கொண்டு வருகிறார்கள். தாவாவாக இருக்கட்டும், அர்ப்பணிப்பாக இருக்கட்டும், அல்லாஹ்வுடைய பொருத்தமாக இருக்கட்டும், சகோதரத்துவமாக இருக்கட்டும், நாளைய மறுமையிலே அல்லாஹ் இந்த துனியா ஒன்றுமே இல்லை, மறுமைத்தான் சிறந்த இடம் என்பதை உணர்த்தக்கூடிய பாடமாக இருக்கட்டும், அனைத்தை நமக்கு உள்ளடக்கி தரக்கூடிய ஒரு பொக்கிஷமான பயணம் இந்த ஹிஜ்ரத்துடைய பயணம் தோழர்களே. அதே போல இந்த முஹர்ரம் மாதம் எப்படியான ஒரு மாதம்? ஷஹருல்லாஹ், அல்லாஹுவின் மாதம். 4 புனித மாதங்கள் இது ஒன்று தானே, முஹர்ரம், ரஜப், துல்கஅதா, துல்ஹஜ். இந்த முஹர்ரம் மாதத்தை பொறுத்த வரைக்கும் என்ன சிறப்பு? ஆஷுரா நோன்பு, அவ்வளவுதான். இது துக்கமான நாள். நமக்கு மாஷால்லா மார்க்கம் தெரிகிறது, இதெல்லாம் ஃபாலோ பண்ணுறோம், எந்த விதமான அனாச்சாரங்களும் இருக்காது. ஆனால் நம்முடைய மக்கள்கிட்டே பார்க்குறோம், முஹர்ரம் வந்துருச்சுங்க, 10க்குள்ள நம்ம எது கல்யாண பேச்சு பேசக்கூடாது, எது நம்ம நல்ல காரியம் செஞ்சிடக்கூடாது, துக்கமான நாள், இப்படியெல்லாம் சொல்லுவார்கள். சுபஹானல்லாஹ், அதற்கு மார்க்கத்துக்கு எந்த விதமான அனுமதியும் இல்லை. ஆஷுரா நோன்பை தவிர இந்த முஹர்ரம் மாதத்தில் இப்படியான சடங்குகள், இப்படியான காரியம் என்பதற்கு எந்த விதமான ஆதாரங்களும் கிடையாது.
இன்னும் சொல்ல வேண்டுமே ஆனால் ஆஷுரா நோன்பை பற்றி பயானில் கேட்டிருப்பீங்க. 9-10 நம்ம நோன்பு வைக்கிறோம். ரமலானுடைய நோன்பு கடமையாகிறதுக்கு முன்னாடியே இந்த ஆஷுரா நோன்பு ஃபர்லுடைய கேட்டகரியில் இருந்துச்சான். அப்போ ரமலான் கடமையான பிறகு இது சுன்னத்தான் நோன்பாக 10 மட்டும் ரசூலை வச்சிருந்துருக்காங்க. மதீனா வந்த பிறகு யூதர்கள் வைக்கிறாங்கன்ன உடனே அப்போ நாங்கள் 9 வரை சேர்த்து வைக்கிறோன்னு சொன்னாங்க. அதுதான் இந்த வரலாற்று பின்னணி. அப்போ 9-10 நம்ம சேர்த்து வைக்கும்போது ஒரு வருட பாவங்கள் எல்லாம் மன்னிக்கிறான். ஏன் மூசா நபி வெற்றி கொள்ளப்பட்ட சம்பவம், இதையும் நாம் இங்கே நினைத்து பார்க்கிறோம். எல்லாருக்கும் வரலாறு தெரியும், சொல்ல வேண்டிய தேவை இங்கே இல்லை. மூசா அலைஹிஸ்ஸலாம் கடலில் மூழ்கடிக்கப்படக்கூடிய நேரம், மக்கள் எல்லாம் விரட்டி வருகிறார்கள், இக்கட்டான நேரம். மூசாவே நாம் அழிய போகிறோம். அந்த நேரம், அதாவது எங்கேயுமே வழி இல்லை அப்படிங்கிற நேரத்தில் அல்லாஹ் மீது உள்ள தவக்கல், அங்கேதான் அங்கே ஈமானுடைய அந்த ஆழத்தை அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். இன்னர் கல்லா அப்படி அல்ல, இன்ன ரப்பி சயஹ்தீன், அல்லாஹ் என்னை ஒரு வழியிலே காண்பிப்பான். கடல் பிளக்குகிறது, கைத்தறி அடிக்கிறாங்க, தப்பிக்கிறாங்க, ஃபிரௌன் முழுகடிக்கப்படுறான். இது நடந்தது இந்த ஆஷுரா. அதனால் அல்லாஹுடைய திருப்பொருத்தத்துக்காக நம்ம நோன்பு நோக்கிறோம். இதுதான் இந்த முஹர்ரம் செய்ய வேண்டிய கடமையை தவிர மற்ற அனாச்சாரங்களோ துக்க காரியங்களோ இன்ன பிற பித்அத்துகளோ எதற்கும் மார்க்கத்தில் அனுமதி இல்லை என்பதை நாம் விளங்கி இருக்கிறோம். இதை பிற மக்களுக்கும் எடுத்து சொல்லக்கூடிய மக்களாக நாம் இருப்போம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வரலாறுகளை எல்லாம் கேட்கும் நமக்கும் அந்த ஈமானிய உறுதியை, நல்ல சகோதரத்துவத்தை, நல்ல ஒழுக்கத்தை, நல்ல பண்பை தந்து அல்லாஹுடைய நேசத்தோடு வாழ்ந்து மூமின்களாக மரணித்து நாளை மறுமையில் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே பெருமானாரோடு ஒன்றாக வரக்கூடிய உயர்ந்த பாக்கியத்தை நம் அனைவருக்கும் ஒவ்வொருவருக்கும் அல்லாஹ் தந்து அருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.